ஏ என்ன நேரம் ஆயிட்டு நீ பாட்டு நீ கோழிக்கிட்டு நிற்கிற ஆள் வர சொல்லி விட்டு வயலுக்கு நீ நின்றுட்டு இருக்கிற அப்படி சீக்கிரமா சீக்கிரமா விட்டு நீங்கள் போ உங்களுக்கு ஆளுக்கு மட்டும் நீ போய் வயலில் தானே ஆள் வந்தாலும் வேலையை இறக்கி விடலாம். அதான் வெள்ளம் கொண்டு போறேன். மத்தியானம் டீ போட்டுக்கலாம். காப்பி போட்டுக்கிறேன். இந்த தூள் இருக்கு. தண்ணி கொடு தண்ணி ஒரு குடம் அடிச்சிட்டு விடு. சல்லடை இருக்கு, டம்ளர் இருக்கு. இதெல்லாம் வந்து இங்க வாங்கிட்டு வந்து சாமான். நான் வந்து தூள் பத்தாது, அங்க போய் வாங்கிக்கிறேன். சரி தண்ணி எடுத்துக்க இதெல்லாம். சரி சீக்கிரம் போ, ஆளுக்கு முன்னாடி நீ போடு. ஆளுக்கு கடை என்னன்னா காசு கொடுக்கணும்ல. காசு கொடுக்கணும். வெள்ளம் போதும். டீ தூள் வாங்கினா, பால் வாங்கினா, பிஸ்கட்டு ரொட்டி வாங்கினா. சரி போ சீக்கிரம் போ. போய் வயல்லாம் ஆளு வந்து காப்பி வடிகட்டுறதுக்கு இதை எடுத்துட்டு போறோம். காப்பி வடிகட்டுறதுக்கு கையில காசு இருக்கு. துண்டு எனக்கு தலையில கட்டிக்கணும்ல. நானும் ஆளுகளோட தானே வேலை செய்யணும். வயலு வந்து வெயில தான் இருக்கும். வெயில தான் உட்காந்து காப்பி எல்லாம் போடணும். தண்ணியும் கொண்டு போயிடுறாங்க. தண்ணி டிஃபரன்ஸ்ல இல்ல. வயல்ல ஒரு பைப் எடுத்துக்கணும் மாமா. தண்ணி இங்க இருந்து கொண்டு போக முடியாது. தண்ணி கொண்டு போயிடுறோம். கொண்டு போயிடுறோம் தண்ணி. ஒரு மூடி எடுத்துட்டு வந்தாரு. போதும், ஆளு வந்துடும். நான் போய் பார்த்துட்டு வயலை பார்த்துட்டு எள்ளுக்காவெல்லாம் வந்து காஞ்சிட்டா எப்படின்னு பார்த்து அரிசி போட்டுட்டு கடலக்கட்டியெல்லாம் பிடுங்கி விட்டுறான். கடலக்கட்டியெல்லாம் கரெக்டாக பிடுங்கி விட்டுறான். சரி போய் பாரு, ஆள் வந்துடும் போ. பார்த்தா ஆள் வந்தனா இதான் வந்து நாங்கள் கல்லை போட்டிருக்காங்க. சவுக்கு கன்று இது 1 வருஷம் ஆயிட்டு. கன்று போட்டு இந்த பாருங்க இவ்வளோ உயரம் வந்துட்டு. இதில் வந்து கல்லையும் போட்டு சேர்த்து கல்லையும் போட்டாச்சு. ஏன்னா சேர்த்து தண்ணி அரைச்சிக்கலான்னு. கல்லை இப்போ வந்து முத்திரிச்சு. நான் வந்து ஆள் வர சொல்லியிருக்கிறேன். கல்லை அரிச்சு விடணுன்னு. அதான் பிடுங்கி பார்த்தோம். ஒரு செடி நல்ல கல்லை விளைஞ்சிருக்கு பாருங்க கொஞ்சம். ஆனால் சில இடத்துல கிடக்கு. உரம் நல்ல உரம் கொடுத்துருக்கோம். சாணி உரம் கொடுத்துருக்கோம். நல்லா சிப்ஸும் இதெல்லாம் கொடுத்து போய் கன்று நல்லா கிளம்பிருக்கு பாருங்களேன். நான் இன்றைக்கி ஒரு 4-5 ஆள் வர சொல்லியிருக்கிறேன். வரேன்னு இருக்காங்க. நானாக வயலுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த வைத்திய செடியெல்லாம் நிறையா கிடக்கு. அதான் கீழாநெல்லி செடி பார்த்தீங்களா. அந்த செடி வந்து இந்த மஞ்சக்காமாலைக்கெல்லாம் அரைச்சி ஆட்டுப்பாலில் அரைச்சி வந்து நம்ம கரைச்சி குடித்தோம்னா இந்த மஞ்சக்காமாலை வியாதியெல்லாம் குணப்படுத்தும். அதான் கிடக்கு செடியாக தான் அரிக்கிறேன் பாருங்க. அரிச்சு காட்டணும் அரிக்கிறேன். இப்போ வந்துருவாங்க ஆளு. நான் செடியெல்லாம் பூச்சி மருந்து நாங்கள் அடித்து செடியெல்லாம் பாருங்கள் ஒரு பூச்சியோட இல்லை பாருங்க. இது வந்து தழை இருக்குது நல்லா. வந்து நம்ம வந்து ஆட்டுக்கு தழை தூர் நல்லா தழை கட்டு நல்லா இருக்கும். இப்போ எள்ளு கொள்ளைக்கு வந்துட்டேன் நான். எள்ளு கொள்ளையை பாருங்க. இது நாங்கள் எள்ளு தெளித்து வச்சுருக்கோம். அதை பாருங்க. இது எள்ளை வந்து இனிமேல் அரிச்சு விடலாம். அதுக்கு தான் சேர்த்து நான் ஆள் வர சொல்லிவிட்டேன். கடலக்கொள்ளையை அரிச்சிட்டு அடுத்தது எள்ளு கொள்ளை. எள்ளு கொள்ளை காயெல்லாம் முத்திருச்சு பாருங்களேன். இது மாதிரி செடி தடிமனாக இருக்கணும். அப்போ தான் காயெல்லாம் முத்திருச்சா இனிமேல் இதை வந்து ஆளை வச்சுக்கிட்டு அரிச்சு காய போடணும். காய போட்டு சாயங்காலமாக வந்து கசக்கி அப்படியே அள்ளி அடுக்கி வச்சிடணும். இது மாதிரி ஒத்த செடியாக இருக்குது பாருங்களேன். இந்த செடியெல்லாம் வந்து தடிமனாக நல்லா காய் நிறையா இருக்கும். சில செடி நச்சலாக இருக்கும் பார்த்தீங்களா.
மேலே அப்படியே நசுனி பிடிச்ச மாதிரி இருக்கும் சில செடி. இது ஃபுல்லாக அரிக்கணும். பார்த்திங்களா இந்த கொல்லம்பெல்லாம் அரிச்சிட்டு இந்த செடியை பாருங்கள். இந்த இடம் கொஞ்சம் கலக்கா இங்கெல்லாம் உரம்பத்தில் கொஞ்சம் ஒத்த செடியாக இருக்கு. அப்படியே கொத்தாக இருக்கணும். அப்போ தான் அதில் காய் நிறையா இருக்கும். இதை அரிச்சு அப்புறம் இப்போ காய் போட்டு கசக்கி நம்ம சாயங்காலம் அள்ளி அடுக்கி வச்சிடணும். அடுக்கி வச்சோம்னா பின்ன ஒரு 3ஆம் நாள் இல்லை 5ஆம் நாள் எடுத்து காய போட்டு அடித்து தட்டி நம்ம எள்ளு எடுத்துக்க வேண்டியது. இதை எடுத்து நம்ம ஆட்டிக்கலாம், இல்லை விற்றுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ காட்டுற மாதிரி இந்த இதுதான் எள்ளு. முழுக்க அதெல்லாம் அந்த பக்கம் கொஞ்சம் கலக்க கிடக்கு. எள்ளு காய் அங்கே வருங்க, அங்கே மட்டும் கலக்க தான் கிடக்கு. அங்கெல்லாம் வந்து ரொம்ப கலக்க கிடக்கு பாருங்க. நெருக்க இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா விளைச்சல் அதிகமாக இருக்கும். காய் இந்த பாருங்க, இந்த மாதிரி காயணும். கொஞ்சம் காய் காய்ஞ்சாதான் அது வந்து நம்ம அடித்து அள்ளுறதுக்கு இதாக இருக்கும். ஆள் வர சொல்லிட்டேன், வந்துடும். அநேகமாக 10 மணிக்கு எல்லா ஆளுகளும் கொல்லையில் இறங்கிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் கிடக்கு, வருவாங்க. நான் அதுக்குள்ளே வந்துட்டேன். தண்ணியெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு வெள்ளந்தெல்லாம் வச்சுட்டு கொல்லை கோழிக்கிட்டு அங்கே கடலை செடி அரிச்சிட்டு அப்புறம் எள்ளு கொல்லைக்கு வந்துடுவேன் அரிச்சிக்கிட்டு. பார்த்தீங்களா? இது வந்து சனம், இது ஒரு கோழி சனது கலக்க இருக்கும். எள்ளுக்கா நல்லா முத்தி விட்டு செடி அப்படியே பழுத்து இலை இருக்காது. நம்ம அரிக்கோல இலை இருக்காது, அந்த வடிவத்தில் வந்துடும். இதெல்லாம் பாருங்க. இது பண்ணி வைக்கலாம். அதான் இந்த இடம்லாம் ரொம்ப கலக்க இருக்குங்க. இந்த பக்கம்லாம் ரொம்ப விளையவே இல்லை. இந்த செடி என்ன செடி தெரியுமா? இது ஒரு திராகுடின்னு. இதை வந்து நம்ம இந்த பெட்டெக்ஸில் பின்னாடி இந்த கட்டி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து அரைச்சி கட்டி வச்சோம்னா பழுத்து உடஞ்சி விடும், சரியாயிடும். இந்த கொடியை பாருங்க. இது வந்து ஆட்டுக்கு போடலாம், ஆனால் காய வச்சு தான் போடணும், இல்லைன்னா கரைச்சல். இந்த பக்கம் கொஞ்சம் நெருக்க இருக்குது செடி. இது நாலகடுன்னு சொல்லுவாங்க, பில்லு. இதுதான் ஆட்டுக்கு போடுறது தான். அதெல்லாம் சில செட்டில் ஒத்த காயாக இருக்குது பாருங்க. பேசிக்கிறது இந்த காயெல்லாம் அப்படி பார்த்தீங்களா? இது மாதிரி இருக்கணுங்க. இது இந்த இடம் கொஞ்சம் பச்சையாக இருக்குங்க. அப்புறம் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் பச்சை செடியாக இருக்குது. இது இப்போ அரிக்க முடியாது. இது வந்து கொம்படி பழம். இந்த பக்கம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டியதான். இது பச்சையாக இருக்குது. இது கொஞ்ச நாள் போகணும். அதாங்க தொமுட்டி பழம். தொமுட்டி பழம். இந்த தொமுட்டி பழம் இதுதான் வந்து நம்ம அரிஞ்சு வத்தை போட்டு வச்சுக்கிட்டோம்னா மோர் சாதத்துக்கு ரசத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்.